அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 12/8/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி 24,630 நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்டில் நம்மளுக்கு பாசிட்டிவில் நம்மளுக்கு நான் பாசிட்டிவ் கூட வராது, நம்மளுக்கு கேப் அப்பில் தான் வரும். இந்த மாதிரி 650க்கு மேலே மார்க்கெட்டு நிற்கிறாங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பில் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க கிஃப்ட் நிஃப்டி. அப்போ ஓப்பன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 600 ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்கணும். ஓப்பன் ஆனோட்டி எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ வராங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு. கால் சைடு கீழே இறங்குவாங்க, புட் சைடு வந்து நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஏரியாலாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானதாக இருக்கும். இந்த ஏரியா இப்போ இந்த ஏரியாவுக்கு வந்தது அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை ஃபில் பண்ணுங்கள், நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா மேலேருந்து தான் நம்மளுக்கு ரேஞ்ச் க்ரியேட் ஆகணும். ஓகேங்களா? இல்லை ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்து ரேஞ்ச் வந்து இங்கே ஒரு 100 பாயிண்ட் கொடுத்துட்டு திருப்பி இங்கே இப்போ இந்த ஓப்பனை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக மூவ்மெண்ட் கொடுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப வாட்ச் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ ஓப்பன் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா கேப் அப் ஓப்பனில் எஸ்டர்டே ஹைக்கு மேலே நின்னா மட்டும்தான் நம்மளால் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை எஸ்டர்டே ஹையும் ப்ரீவியஸ் க்ளோஸையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஸ் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த சப்போர்ட் 1ம் சப்போர்ட் 2ம் வாட்ச் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டை ரிவேஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லி எக்ஸ்பிரியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறனால மூவ்மெண்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ மூவ்மெண்ட் நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஒன் டே ரேஞ்செலாம் 500 பாயிண்ட்ங்கிறது ஆவரேஜாக நம்ம பேங்க் நிஃப்டியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஓப்பன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனுக்கு மேலே இப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே மார்க்கெட் நின்னால் மட்டும்தான் கால் செல்லர் பயந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கால் செல்லர் பயப்படலை அப்படின்னா இங்கேருந்து கீழே வருவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஏரியாங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானதாக இருக்கும். அப்போ ஓப்பன் வந்து ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பாருங்கள். ஓப்பனுக்கு கீழே வந்தாலுமே ஃபுல்லாக டவுன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ எதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த S1க்கு வரவங்களையும் நம்ம 55,500லேருந்து மார்க்கெட் கீழே விழுகிறாங்க அப்படின்னா இந்த 55,250ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். 55,250 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒன்று இந்த இடத்துலேருந்து திரும்புவாங்க, இல்லை அப்படின்னா மார்க்கெட்டு S1க்கு வந்தும் திரும்புறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த 55,250ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டு வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வராங்க அப்படின்னா சடன்னாக கீழே வராங்க அப்படின்னாலுமே நம்பிடாதீங்க. ஃபுல்லாக டவுன்ஃபால் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கும். இங்கேருந்து ரிவேஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஒன் டே ரேஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களான்னு பார்த்துங்க. ஓப்பன் டு ஹை ஒன்றா இருந்தது அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஒன் டே ரேஞ்ச் வந்து ஃபுல் பண்ணுறாங்க அப்படின்னா 10-11 மணிக்குள்ளே ஃபுல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை கரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த புட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா காலையில் புட்டுக்கிட்டே திருப்பி அந்த ப்ரீமியத்தை டிகே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். இதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்குது நம்மளுக்கு சென்செக்ஸில். அதனால் கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்தால் ப்ளே பண்ணுங்கள். நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த எஸ்டர்டேக்கு மேலே நின்னால் மட்டும்தான் மார்க்கெட்டு மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா மார்க்கெட்டை கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பன்லேருந்து ஓப்பன் ஹையும் ஒன்றா இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 80,376ம், ரெண்டாவது சப்போர்ட் வந்து
நம்மளுக்கு 80,194ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி. ஏன் அப்படின்னா இப்போ ஏடிஎம்மு நம்மளுக்கு செல்லர் வியூவில் தான் இந்த மார்க்கெட்டை பார்க்கணும். இப்போ காலையும் புட்டையும் ஏடிஎம்மில் நம்ம செல் பண்ணுறவங்க பயப்படக்கூடிய இடம் எது அப்படின்னா இந்த R2வும் S2வும் தான். அப்போ இதுக்கு மேலே இவங்க ரேஞ்சு க்ரியேட் பண்ண ஒன்று மேலே போனால் இன்னும் நல்லா பேனிக் வரும். இல்லை சப்போர்ட் 2வை உடைக்கிறாங்க அப்படின்னா இன்னும் பேனிக் வந்து புட் செல்லர் பயந்தாங்கன்னா சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் கீழே வருவதற்கான. இப்போ இல்லை மேலேருந்து கீழே வராங்க, ஓப்பன்லேருந்து கீழே வராங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போனா இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானது இருக்கும். அப்போ யார் ஐடிஎம் இருந்து ஓடிஎம் ஆகி ஓடிஎம் ஆகி திருப்பி ஐடிஎம் ஆகிறாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி வந்து பவர் அதிகமாக இருக்கும் வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங்கில் சென்செக்ஸில். அப்போ 80,500 நம்ம எடுத்துக்குவோம். 80,500 கால் ஐடிஎம்மாக இருக்கிறாங்க. இப்போ மார்க்கெட்டு 80,600 650 மார்க்கெட் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கேருந்து இவங்க வராங்க மார்க்கெட்டுக்கு மேலேருந்து கீழே வரப்போ இவங்க 500 கால் வந்து நம்மளுக்கு 80,500 கால் ஐடிஎம்மாக இருக்கும். இப்போ இதை இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி இவங்க பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு 80,194 வரப்போ இவங்க ஓடிஎம் ஆயிடுவாங்க. யார் 80,500 கால். அப்போ இந்த 80,500 காலை எந்த ப்ரைஸில் வாங்கணும், ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இது ஓடிஎம் ஆயிடுச்சு, திருப்பி இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க மார்க்கெட் அப்படின்னா இந்த ஐடிஎம் கால், ஓகேங்களா? இந்த ஐடிஎம்மாக இருந்தவங்க ஏடிஎம் ஆகி ஓடிஎம் ஆகிட்டாங்க, திருப்பி இவங்களுக்கு பவர் கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த பர்சன்டேஜில் ஒரு செல்லர் வியூவில் பார்க்கணும், எந்த பர்சன்டேஜில் ப்ராஃபிட் புக் பண்ணாங்களோ அந்த பர்சன்டேஜில் அந்த காலை வந்து எடுக்கலாம். இப்போ இந்த காலை வந்து இப்போ கீழே வந்தொட்டி நம்ம எடுக்கணுமானா எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? அப்போ ஒரு செல்லர் வியூவில் தான் பார்க்கணும். இப்போ 500 இந்த கால் வச்சுருக்காங்க அப்படின்னா அது எந்த ப்ரைஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமாக தெரியணும், ஓகேங்களா? தெரியாமல் ப்ளே பண்ணக்கூடாது. அதுவும் இப்போ ஆப்ஷன் பையர் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்லா நிறையா கற்றுக்கணும். நீங்கள் கற்றுக்கிட்டு இதில் ப்ளே பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இன்கம்மாக இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ 80,500 கால் கீழே வந்துட்டு இப்போ மேலே போகிறப்ப மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலே போகிறப்ப ஐடிஎம்மாக இருந்து ஓடிஎம் ஆகி திருப்பி ஐடிஎம்மாக வரப்போ நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இன்றைக்கி முக்கியமாக இருந்திருக்கும். ஓப்பன் ஆகிட்டாங்க, ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு இந்த ஓப்பனை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஓப்பனை வந்து இவங்க பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கால் ஆப்ஷன் சைடு இம்பேக்ட் அதிகமாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை மார்க்கெட்டு மேலே போகிறாங்க, ஓப்பன் ஆகி மேலே போகிறாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் இந்த லோவை பிரேக் பண்ணக்கூடாது. அப்போ இந்த மேலே போகிறாங்க அப்படின்னா யார் ஐடிஎம்மாக இருக்காங்க, 80,700 புட் ஐடிஎம் ஆயிருந்து திருப்பி ஓடிஎம் ஆகி திருப்பி ஐடிஎம் ஆகிறப்ப, ஏன்னா 80,800 வச்சு மார்க்கெட் போயிடுது, 700 புட்டு ஐடிஎம் இருந்து ஓடிஎம் ஆயிடுது அப்படின்னா திருப்பி ஐடிஎம் ஆகிறப்ப அந்த புட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? நம்மளுடைய சினாரியோ பிரகாரம் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிட்டு கீழே வரக்கூடாது. கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த R1 R2 சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஓப்பன் வந்து பிரேக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணிங்க. இந்த இடமெல்லாம் வரப்போ உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட டேபிள். இந்த டேபிள் நம்ம அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த 5 ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் நம்மளுக்கு பிஎஸ்சியும் சரி என்எஸ்சியும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த 5 ஸ்ட்ரைக்கை நீங்கள் ஆஃப் அன் ஹவருக்கு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் எந்தெந்த ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் எந்தெந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு மார்க்கெட்டு முடிஞ்சோட்டி நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்டப் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைக் நம்ம நிஃப்டியோட ஸ்ட்ரைக் எடுப்போம். அதுக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம், பார்ப்போம் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ நிஃப்டியில் 24,350 கால் மார்க்கெட்டு கேப் அப் ஆகிறப்ப, என்னது கேப் அப் ஆகிறப்ப இவங்களும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகினா மட்டும்தான் இவங்க ஸ்ட்ராங். ஓப்பன் ஆகலை அப்படின்னா இவங்க வீக் ஆயிடுவாங்க. மேலே போயிட்டு இப்போ பாசிட்டிவில் ஓப்பன் ஆகுறாங்க, கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே இல்லை அப்படின்னாவே இவங்க ஃபெயிலியர், ஓகேங்களா? கீழே வந்துட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 264, செகண்ட் சப்போர்ட் வந்து 208 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது கேப் அப்பில் இவங்க ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா மேலேருந்து கீழே வரப்போ, இல்லை இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்லேயே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 208,
செகண்ட் சப்போர்ட் 193, 133 இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு செகண்ட் சப்போர்ட் 133 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்பன்னா இந்த இடம்லாம் வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த ஸ்ட்ரைக்குக்கு எந்த மாரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, இது மேல போகுமா, கீழ வருமான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் இதில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டில பார்த்தீங்க அப்படின்னா 55,500 கால் 55,000 கால் நம்மளுக்கு எக்காரணத்த கொண்டு 874க்கு கீழ ட்ரேட் ஆகக்கூடாது. அப்படி ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 748ம், செகண்ட் சப்போர்ட் வந்து 627ம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்ப இங்கேருந்து மார்க்கெட் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் திரும்புறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இத செக் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட் இதுலயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ். சென்செக்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். 79,800 காலு. எக்காரணத்த கொண்டு 787க்கு மேல இவங்க ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா, நீங்களே கால்குலேட் பண்ணீங்க. ரூ. 800 இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா, 80,400க்கு மேல தான் மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? சாரி. 79,800 காலு ரூ. 800 இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா, 80,600க்கு மேல தான் மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்ப இவங்க கீழ இறங்க இறங்க மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து சுருக்கமாகும் கீழ. ஓகேங்களா? இப்ப ரூ. 500 தான் இவங்க தக்க வச்சிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்தாப்புல நம்மளுக்கு 80, 300 வச்சு தான் இவங்களால மார்க்கெட்டால அ தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இவங்களுடைய லோலாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமா இருக்கும். இன்னைக்கு அந்த லோ இப்போ ஒரு ரூ. 500 லோ வச்சுட்டு இந்த ரூ. 500வே பிரேக் பண்ணல அப்படின்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு ஐடிஎம்க்கு வந்து உண்மை விலை குடுத்தே ஆகணும். அப்ப ரூ. 500 இவங்க தக்க வச்சிருக்காங்க. இந்த ரூ. 500 இவங்க பிரேக் பண்ணல. ஒரு லோ போட்டுட்டு ரூ. 500க்கு மேலேயே ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா, 80, 300க்கு மேல தான் மார்க்கெட் இருக்கும். அதுக்கு கீழ வராது அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. இந்த ஸ்ட்ரைக் நம்மளுக்கு ஐடிஎம் கால் 79,800 காலு ரூ. 500 தக்க வைக்கிறாங்க அப்படின்னாவே, இந்த மாரி தான் அவங்க நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும். இல்ல இப்ப 575 பிரேக் பண்ணிட்டு 500யும் பிரேக் பண்ணிட்டு 313க்கு வராங்க. 313ல இவங்க ரிவர்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா, எவ்வளோ சொல்றாங்க அப்படின்னா, 80, 100க்கு மேல தான் மார்க்கெட் இருக்க போது. அதுக்கு கீழ கிடையாது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமா இருக்கும். இந்த 0T ஹீரோல வந்து இந்த ஐடிஎம் வச்சு நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா, நல்ல ஒரு ரிசல்ட் இதில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த இடம்லாம் வந்ததுனா ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாரி தெரியுது நம்மளுடைய டெக்னிக்கல் பிரகாரம். நீங்க உங்களுடைய டெக்னிக்கலையும், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் இந்த இடத்துக்குலாம் வரப்ப இந்த ஸ்ட்ரைக்குக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இத செக் பண்ணி பாருங்க. போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல எந்த மாரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு 0 டூ ஹீரோ இருக்கனால பார்த்து ப்ளே பண்ணுங்க. ஏன்னா ஐடிஎம் கொண்டு தான் மதிப்பு இருக்கும். ஏடிஎம், ஓடிஎம் வந்து 0 பண்ணிருவாங்க. மார்க்கெட்டு ஒரே டைரக்ஷன்ல இன்னைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுங்க. மேலேருந்து கீழ வந்துட்டு திருப்பி மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கிற மாரி தெரியுது. கொஞ்சம் வாட்ச் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.